தாமம். அன்பிற்கினிய நண்பர்களே, தற்போது ஈரான் அமெரிக்காவிடையே உண்டான அந்த மோதல் முற்றி வருகிறது. அமெரிக்காவினுடைய இராணுவம், கப்பல் படை, போர் விமானங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஈரானை சுற்றி உண்டான பகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது அல்லது சில வந்து சேர்ந்து விட்டன. இப்ப இதன் மூலம் ட்ரம்ப் 1000 நெருக்கடிக்கு மத்தியில் இருந்து கொண்டு ஈரானோடு மிகப்பெரிய போரை தொடுக்கவில்லை என்றாலும் ஏதாவது குறிப்பிட்ட இலக்குகளை தாக்கலாம் என்று பலர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈரான் மீதான தாக்குதல் எந்த நேரத்திலும் நடைபெறலாம் என்று ஈராக், ஜோர்டான், சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா சொல்லி இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் பிரிட்டன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில கிட்டத்தட்ட எந்த நேரமும் அமெரிக்கா ஈரானின் மீது தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில ஈரான் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டது, எங்களுடைய படை வீரர்கள் எதற்கும் தயாராக இருக்கிறார்கள். ஈரானின் மீது நடத்தப்படுகின்ற ஒரு சிறு தாக்குதல் கூட ஈரானின் மீது தொடுக்கப்பட்ட முழு போராகவே கருதப்படும். அது முழு போராக கருதப்படுகின்ற பொழுது இந்த ஈரான் என்ன செய்யும்னாக்கா, முதல் கட்டமாக அமெரிக்க தளங்கள் அரபு நாடுகளில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகளை தகர்ப்போம், இஸ்ரேலை தகர்ப்போம் என்று சொல்வதோடு எங்களுடைய ஏவுகணை பலமிக்கதாக இருக்கிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் எங்களிடம் இருக்கிறது. அவைகள் கூட பயன்படுத்தப்படலாம், அமெரிக்கா கூட தாக்கப்படலாம் என்ற ஒரு செய்தியையும் ஈரானில் உள்ள சிலர்கள் செய்யறாங்க. தற்போது கசியை விட்டு இருக்கிறார்கள். ஆக எந்த நிலை வந்தாலும் ஈரான் அந்த 12 நாள் போரில் எங்களுடைய சக்திகள்ல பலவற்றை நாங்கள் பயன்படுத்தவில்லை. எங்கள் கடல் படையை நாங்கள் அறவே பயன்படுத்தவில்லை. பெரும் ஏவுகணைகளை வைத்துத்தான் நாங்கள் விளையாடினோம். தற்போது போர் என்று வறுமையானால் எங்கள் சக்திகள் அனைத்தும் பயன்படுத்தப்படும். இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாடமாக அமையும். இந்த பாடத்தை அமெரிக்கா ஒரு காலம் மறக்க முடியாத அளவிற்கு மிகச்சிறந்த பாடத்தை கற்பித்து கொடுப்போம் என்று ஈரானுடைய அபிஷியல்கள் பல செய்திகளில் குறிப்பிட்டிருக்கின்றனர்.